ஆக்டர் தனுஷும் ஆக்ட்ரஸ் மிருனால் தாக்கூரும் டேட்டிங் போறாங்க, லவ் பண்றாங்க, கூடிய சீக்கிரமே மேரேஜும் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லி இப்படி சோசியல் மீடியா ஃபுல்லாவும் பல நியூஸ் ஆர்டிகல்ஸ்லயும் பேசப்பட்டுக்கிட்டு வந்த நிலையில ஆக்ட்ரஸ் மிருனால் தாக்கூர் முதன்முறையா ரீசெண்ட் இன்டர்வியூ ஒண்ணுல இத பத்தி பேசியிருக்காங்க. ஆக்டர் தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் 2004 திருமணம் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஒன்னா பெஸ்ட் செலிபிரிட்டி கப்பலா வாழ்ந்துகிட்டு வந்த இவங்களுக்கு இடையில ஏற்பட்ட சில பர்சனல் பிரச்சனைகள் காரணமா கொஞ்ச காலங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு வந்த இவங்க கடந்த 2024 அபிஷியலா டிவோர்ஸும் பண்ணிருந்தாங்க. இது பலருக்குமே மிகப்பெரிய ஷாக்கிங்கா தான் இருந்தது. என்னதான் இவங்க மனப்பூர்வமா டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு வந்தாலும் தங்களுடைய பசங்களுக்காக சில நிகழ்வுகள்ல ஒன்னா சேர்ந்து கலந்துக்கிறது உண்டு. மேலும் ஆக்டர் தனுஷ் இப்ப குபேரா படத்தோட வெற்றியை தொடர்ந்து பாலிவுட்லயும் கோலிவுட்லயும் பல படங்கள்ல கமிட் ஆகி ரொம்பவே பிஸியான ஒரு ஆக்டரா இருந்துகிட்டு வராரு. இப்படி இருக்கிற நிலையில கடந்த சில நாட்களா ஆக்டர் தனுஷும் ஆக்ட்ரஸ் மிருனால் தாக்கூரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு சொல்லப்பட்டுக்கிட்டு வருது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாலிவுட் ஆக்டர் அஜய் தேவ்கனோட சன் ஆஃப் சர்தார் 2 படத்தோட ப்ரமோஷன் ஈவென்ட் ஒன்னு சமீபத்துல நடந்திருந்தது. இதுல ஆக்டர் தனுஷ் கலந்துகிட்டாரு. அப்ப அங்க இந்த படத்தோட ஹீரோயினான மிருனால் தாக்கூர் தனுஷ் வந்ததை பார்த்துட்டு உடனே போய் ஹக் பண்ணி வெல்கம் பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலா இங்க இருந்து தான் இப்படிப்பட்ட நியூஸ்க்கான ஸ்பார்க்கே ட்ரிகர் ஆச்சு. இதை தொடர்ந்து மிருனால் தாக்கூரோட பர்த்டே பார்ட்டியில கலந்துகிட்ட தனுஷ் அவங்களுடைய கையை பிடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் பேசியிருந்தாரு. மேலும் இதுக்கெல்லாம் முன்னாடியே ப்ரொடியூசரும் ஸ்கிரீன் ரைட்டருமான கனிகா திலன் வச்சிருந்த ஒரு பார்ட்டில தனுஷும் மிருனால் தாக்கூரும் கலந்துகிட்டு செல்ஃபி எடுத்திருந்தாங்க. ஒரு இன்டர்வியூல மிருனால் தாக்கூர் தன்னுடைய ஃபேவரட் ஆக்டர் தனுஷ்னு சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம சமீபத்துல கூட ஆக்டர் தனுஷோட இட்லி கடை படத்துல வரக்கூடிய ஒரு சாங்க பாடி மிருனால் தாக்கூர் அசத்திருந்தாங்க. இப்படி இந்த வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியால சர்க்குலேட் ஆகவே இதை பார்த்த சில நெட்டிசன்ஸ் இதை பார்த்தா நார்மலா தெரியல, இவங்களுக்குள்ள ஏதோ இருக்கு, ஏன்னா எந்த ஆக்டர்ஸும் இப்படி இருந்து பார்த்தது இல்லைன்னு சொல்ல தொடங்கியிருந்தாங்க. மேலும் ஒரு சில நியூஸ் ஆர்டிகல்ஸ் இவங்க 2 பேரும் டேட்டிங்ல இருக்காங்க, லவ் பண்றாங்கன்னு கன்ஃபார்மே பண்ணிருந்தாங்க. இருந்தாலும் இது எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம தனுஷும் மிருனால் தாக்கூரும் மௌனம் காத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இவங்களை பத்தின இந்த செய்திகளுக்கு பதிலளிக்கிற விதமா ஆக்ட்ரஸ் மிருனால் தாக்கூர் ரீசெண்ட் இன்டர்வியூ ஒண்ணுல பேசியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நானும் தனுஷும் காதலிக்கிறதா பரவக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது பயங்கர சிரிப்பா இருக்குது. அப்புறம் சன் ஆஃப் சர்தார் பார்ட் 2 படத்தோட ப்ரமோஷன் ஈவென்ட்ல தனுஷ் கலந்துகிட்டத யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். ஏன்னா ஒரு நட்பின் அடிப்படையில ஆக்டர் அஜய் தேவ்கனோட அழைப்பின் காரணமா தான் தனுஷ் அந்த படத்தோட நிகழ்ச்சியிலேயே கலந்துகிட்டாரு. நானும் தனுஷும் நல்ல நண்பர்கள், எங்களுக்குள்ள வேற எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. சோ இது மூலமா தனுஷ் கூட தன்னை சேர்த்து வச்சு வந்த செய்திகள் எல்லாமே வதந்திகள் தான் சொல்லி ஆக்ட்ரஸ் மிருனால் தாக்கூர் அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க.